உலகத்திலேயே பணக்கார கோவில்னா அது திருப்பதி தான். ஆனா திருப்பதி பெருமாள் ஏன் பணக்காரராகவே இருக்காருன்னு தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்க. திரும்ப அதிகாலை 3 மணிக்கெல்லாம் நடை திறக்கப்படுது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் பெருமாள் தூங்குறார். மீதி நேரம் ஃபுல்லா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து உழைக்கிறார். அதான் அவருக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுது. உழைப்பு தான் பணம். அதே மாதிரிதான் ஒருத்தர் தன்னுடைய 94 வயசுலயும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காருங்க. ரிட்டையர்டே ஆகல. அவர் தான் வாரன் பஃபெட். இப்போ தன்னோட 94வது வயசுல தான் நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன், அடுத்த தலைமுறை கிட்ட என்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி 94 வயசு வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டே இருந்தனாலதான் என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு கூடி இருக்கு. எப்போதும் சோம்பேறித்தனம் இல்லாம உழைங்க அப்படின்னு சொல்றாரு வாரன் பஃபெட். இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு $150 பில்லியன். அதாவது இந்திய ரூபாயில சொல்லணும்னா 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல. மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை எப்படி சிறப்பா கையாள்வது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இது போல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்வாரு வாரன் பஃபெட். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். கிட்டத்தட்ட 70 வருடங்களாக தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த வாரன் பஃபெட் இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. இந்த முக்கியமான தருணத்துல அவருடைய 9 முக்கியமான ரூல்ஸை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பண விஷயத்துல, பங்குச்சந்தையில இந்த 9 ரூல்ஸை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பணத்தை இன்னும் சிறப்பா கையாள முடியும், வாழ்க்கையிலும் முன்னேற முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, the best investment you can make is in yourself. வாரன் பஃபெட் எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்வார், நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு உங்களிலே செய்யுங்க. அதாவது உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க? மாசத்துக்கு 30,000, 50,000, இல்ல 1 லட்சம் ரூபாய். இந்த பணம் எங்க இருந்து வருது? உங்களோட திறமையில இருந்து வருது இல்லையா? ஏதோ ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கனாலதான் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த ஸ்கில்லை எப்படி இன்னும் டெவலப் பண்றதுன்னு யோசிங்க. புது புது விஷயங்களை கத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எந்த விஷயத்துல பலம் ஜாஸ்தியோ, எதுல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே இந்த விஷயத்த பெஸ்டா பண்றது நீங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை பெஸ்டா பண்ணுங்க. அந்த ஸ்கில்ல நாலேஜை வளர்த்துக்கோங்க. அதுல எப்படி அப்டேட் பண்ணலாம்னா யோசிங்க. நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வருமானம் இன்னும் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண கம்பெனில வேலை பார்க்குறீங்க, மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்றனாலையோ இல்ல ஏதோ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்றனாலையோ அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களால 50,000 உங்களோட சம்பளத்தை உயர்த்த முடியும். இல்ல உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றதன் மூலமா மட்டுமே கூட இன்னும் சிறந்த கம்பெனில வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரி முதல்ல உங்ககிட்ட நீங்க முதலீடு செய்யுங்க. உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க பணத்தை செலவு பண்ணீங்கன்னா அது செலவு கிடையாது, அதுதான் முதலீடு. உங்க ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுங்க. புத்தகங்களை வாசிங்க. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் வெபினார்னு நிறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. புது விஷயங்களை கத்துக்கோங்க, உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு. நான் ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரம் புத்தகங்களை வாசிக்கிறேன். இதுதான் என்னுடைய வெற்றிக்கு அடிப்படை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பணம் சம்பாதிச்சு தரும். ஆனா அதுவே நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்ணீங்கன்னா அந்த பணம் லாபமாகவும் இருக்கலாம், நஷ்டமாகவும் இருக்கலாம், இல்ல 5 வருடம் கழிச்சு கண்டிப்பா லாபம் கொடுக்கலாம். ஆனா உங்க மேல செய்யும் முதலீடு எப்போதும் லாபத்தை மட்டுமே தரும். அது நஷ்டமாக வாய்ப்பே இல்லை. அதனால உங்களுடைய கல்வியில, உங்களோட ஆரோக்கியத்துல, உங்களோட திறமைகள்ல முதலீடு செய்யுங்க. இதுதான் முதல் பாடம். அடுத்த பாயிண்ட், do not save what is left after spending, spend what is left after saving. உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை தனியாக எடுத்து வச்சிருங்க. அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய தொகையில செலவு பண்ணுங்க. உங்களுக்கு மாசம் 30,000 சம்பளமா, அப்போ சேமிப்புக்குன்னு ஒரு 3,000 எடுத்து வச்சிருங்க. எனக்கு மாசம் 27,000 தான் சம்பளம் அப்படின்னு எப்போதும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள செலவு பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய சம்பளம் எவ்வளவோ அதுல இருந்து 10% எப்போதும் குறைச்சிக்கோங்க. இதுதான் என் சம்பளம் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள செலவு பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், இன்வெஸ்ட் இன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். சேமிச்ச பணத்தை பணமாவே கையில வச்சிருக்காம அதை தங்கத்திலேயோ, நிலத்திலேயோ, பங்குச்சந்தையிலேயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ முதலீடு பண்ணுங்க. பங்குச்சந்தையில முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத நிறுவனங்கள் மீது, உங்களுக்கு தெரியாத துறைகள்ல முதலீடு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச துறைகள்ல முதலீடு பண்ணுங்க. உதாரணத்துக்கு, இப்போ டெக்னாலஜி பயங்கரமா இருக்குப்பா, அதனால டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், மார்க்கெட்ல இந்த மாதிரி சிப்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இதுலலாம் முதலீடு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனங்கள் கடந்த 5 வருடங்களா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்லாம் தெரியுமா? அந்த மாதிரி நல்ல நிறுவனங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல முதலீடு பண்ணுங்க. மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக முதலீடு பண்ணாதீங்க.
அட்லீஸ்ட்டு நீங்கள் அதில் கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இது நல்ல நிறுவனம் அப்படின்னு மட்டும் குருட்டாம்போக்கில் முதலீடு பண்ணாதீங்க. முதல்ல நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் உங்களுக்கு தெரிந்த சில நிறுவனங்களில் முதலீடு பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிந்த துறைகளே நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது கண்டிப்பாக நீங்கள் ஏர்டெல் சிம்மோ இல்லை ஜியோ சிம்மோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்தியாவில் இப்போது 2 நெட்வொர்க் தான் இருக்குது. அப்போது ஏர்டெல் நிறுவன பங்குகளை வாங்கலாம், இல்லை ரிலையன்ஸோட ஜியோ நிறுவனத்தினுடைய பங்குகளுக்காக ரிலையன்ஸ் பங்குகளை வாங்கலாம். பெரிய கட்டிடத்தை கட்டினாலும் இல்லை வணிக வளாகங்களை கட்டினாலும் இல்லை ஒரு சின்ன வீடு கட்டினாலும் கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்கும். அப்போது பெயிண்ட் கம்பெனிலே இருக்கிற பெஸ்ட் கம்பெனி எதுன்னு பாருங்க. அது சம்பந்தமான நிறுவனங்களில் முதலீடு பண்ணலாம். நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பணத்தை ஏதோ ஒரு பேங்க்கில் போட்டு தான் ஆகணும். அது HDFC பேங்காக இருக்கலாம், ICICI பேங்காக இருக்கலாம், SBI பேங்காக இருக்கலாம். இந்த மாதிரி பேங்க்கில் எது சிறந்த பேங்க்கு அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி பேங்க்கில் முதலீடு பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்கள். ஒரு பேங்க்கு, ஒரு பெயிண்ட் கம்பெனி, இல்லை இந்த மாதிரி நெட்வொர்க் கம்பெனி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச துறைகளில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணுங்கள். தெரியாத துறைகளை, தெரியாத நிறுவனங்களை தயவு செய்து முதலீடு பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட், த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த டிவைஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் த impatient டு த பேஷண்ட். பங்குச்சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா, பொறுமை இல்லாதவன்ட்ட இருந்து காசை எடுத்து பொறுமை இருக்கிறவன்ட்ட காசை கொடுக்கணும். அதுதான் பங்குச்சந்தை. பங்குச்சந்தையில், ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றது முக்கியமே இல்லைங்க. எவ்வளவு நாள் தொடர்ந்து நீங்கள் அந்த பங்குகளை வச்சுருக்கீங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். லாங் டேர்மாக யோசிங்க. குறுகிய காலத்தில் நான் பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சா பங்குச்சந்தை பக்கம் வரவே வராதிங்க. குறுகிய காலத்தில் உங்கள் பணத்தை இழக்க தான் செய்வீங்க. பங்குச்சந்தைக்குள்ளே வரணும்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட்டு, மேக் ஃபியூவர் அண்ட் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். பங்குச்சந்தையில் மொத்தம், அதாவது இந்திய பங்குச்சந்தையில் மட்டும் மொத்தம் கிட்டத்தட்ட 7000 கம்பெனிகள் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. 7000 நிறுவனங்கள் இருக்கு. இதில் வெறும் 25 நல்ல நிறுவனங்களை கண்டுபிடிச்சு அதில் முதலீடு பண்ணாலே போதும். ஒரு 100 ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை 150 ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்கிறாரு வாரன் பஃபெட். அதிகபட்சம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 25லேருந்து 30 நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 25 சிறந்த பங்குகளை தேர்ந்தெடுங்க. அதில் மாதம் ஒரு அமௌண்ட்டு முதலீடு பண்ணுங்க. கண்டிப்பாக 5 வருஷத்தில் உங்களோட முதலீடு பெருகிடும். அடுத்த பாயிண்ட்டு, பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் கிரீடி ஒன்லி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். மற்றவங்க பயப்படும் போது தைரியமாக இருங்க. மற்றவங்க தைரியமாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. இப்போ திடீர்னு மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும். அப்போ போயிட்டு ஐயோ நான் முதலீடு பண்ணியிருக்கலாம், என்னோட முதலீட்டு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே மார்க்கெட் உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு படப்படன்னு முதலீட்டை அதிகரித்து மற்றவங்க மாதிரி நீங்களும் முதலீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மார்க்கெட் கீழே விழும்போது, மற்றவங்கெல்லாம் பயப்படும் போது, ஏதாவது ஒரு மோசமான நியூஸ் வந்தனால ஒரு நல்ல நிறுவனத்தோட பங்குகள் விலை குறையும் போது நாம் தைரியமாக அப்போ தான் முதலீடு பண்ணணும். மார்க்கெட் கீழே விழவில்லை கொஞ்சம் வாங்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தினால மார்க்கெட் கீழே விழுகும். இன்று முதலீட்டாளர்களுக்கு இத்தனை கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அன்னைக்கு முதலீடு பண்ணுங்க. அன்னைக்கு தான் எல்லா பங்கோட விலையும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு வாரன் பஃபெட். எப்பெல்லாம் மார்க்கெட் மேலே போகுதோ அப்போ நம்ம அவசரப்பட்டு பேராசைப்பட்டு முதலீட்டை அதிகரிக்கக்கூடாது. மாதம் ஒரு தொகை முதலீடு பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுகுதோ அப்போ முதலீடு பண்ணுறதுக்குன்னே ஒரு தொகையை தனியாக வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை கீழே இறங்கும் போது கண்டிப்பாக உங்களோட முதலீட்டை அதிகரிங்க. அவாய்ட் டெப்ட் லைக் எ பாய்சன். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க. கடன் இல்லாமலேயே உங்களுடைய வாழ்க்கையை நடத்த பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. கடன் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதே மாதிரி நீங்கள் எந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறீங்களோ, எந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்குறீங்களோ, அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த நிறுவனத்துக்கு அந்த வருஷம் வந்த வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக கடன் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நிறுவன பங்குகளை வாங்காதீங்க. அந்த மாதிரி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது தவறுன்னு சொல்கிறாரு வாரன் பஃபெட். அடுத்த பாயிண்ட்டு, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் பிரில்லியன்ஸ். பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும், சார்ட்ஸ் எல்லாம் பார்க்க தெரியணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நல்ல 10 நிறுவனங்களை தேர்ந்தெடுங்க. மாதம் அந்த 10 நிறுவனங்களையும் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே இருங்க. என்ன நடந்தாலும் சரி, மாதம் அந்த குறிப்பிட்ட தொகையை பங்குச்சந்தையில் நான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும், உலக பொருளாதார சந்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் மாதம் 5000 ரூபா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவேன், இல்லை மாதம் 10,000 ரூபா நான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னா தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். 3வது உலகப் போர் வரப்போகுது அப்படின்னு யார் பயமுறுத்தினாலும் சரி, அமெரிக்கா ரஷ்யா போர் வரப்போகுதுன்னு சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் மாதம் 5000 ரூபா முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக முதலீடு பண்ணுங்க.
கூடிய விரைவில் மிகப்பெரிய லாபத்தை அது உங்களுக்கு தரும். அடுத்த பாயிண்ட்டு, சூஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அதாவது எனக்கு எது சிறந்த நிறுவனம் அப்படின்னு தேர்ந்தெடுக்க தெரியல, இந்த நிறுவனமா அந்த நிறுவனமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, பேசாமல் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆரம்பத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் உங்களுக்கு பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை வந்த பிறகு ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டிலே முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் எப்போயுமே இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாரு வாரன் பஃபெட். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 அப்படின்னு இருக்குது. ஸோ 50 சிறந்த பங்குகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 சிறந்த பங்குகள் அப்படின்றது தான் நிஃப்டி 50. அதில் முதலீடு பண்ணுங்கள். அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள். நிஃப்டி பீஸா வாங்கி வைங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஃபண்டில் மட்டும் முதலீடு பண்ணோம் அப்படின்னா நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, அதில் முதலீடு பண்ணலாம். இல்லை S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் முதலீடு பண்ணலாம். இல்லை அடுத்து ஜப்பான் தான் வளரும் உங்களுக்கு தோணுதுன்னா அப்போ ஜப்பானோட இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள். சைனா வளரும்னு தோணுச்சுன்னா சைனாவோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே போதும்னு சொல்கிறாரு வாரன் பஃபெட். அவ்வளோதாங்க. இதில் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரில, நிஃப்டி பீஸ்னால் என்ன, நிஃப்டி ஜூனியர் பீஸ்னால் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரில அப்படின்னா இது பற்றி மேலும் புரிதலுக்காக நான் நம்மளோட மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸை நீங்களும் பார்க்கலாம். அதில் இந்த நிஃப்டி 50ல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நிஃப்டி பீஸாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோக்கள் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த மாதிரி வாரன் பஃபெட் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் நம்ம எத்தனை விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம், எத்தனை விஷயங்களை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். நான் சொன்ன இந்த 9 பாயிண்ட்டையும் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வர அதை ரெகுலராக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 9 பாயிண்ட்டையும் எப்போயும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். என்பதெல்லாம்